வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 5 வெள்ளிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் இருந்து அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த டிட்வாவின் செயலிழந்த பகுதிகள், அதாவது இரண்டாக பிரிந்து கர்நாடகாவின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி மிக மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அது அரபிக்கடலில் இறங்கவில்லை. நேற்றே இறங்கும் என்று எதிர்பார்த்த நிலையில கடலில் பாதி தரையில் பாதியாக கர்நாடக நிலப்பகுதி முதல் அரபிக்கடலோரம் வரை, அதேபோல தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோரம் வரை முதல் அரபிக்கடலோரம் வரை கேரளா அடக்கி, அதேபோல ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி, கரூர் போன்ற மாவட்டங்களை அடைத்துக் கொண்டு, அதாவது மேற்கு நோக்கி நகர வேண்டியது தென்மேற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது வளிமண்டல சுழற்சியாக 4500 மீட்டர் உயரம் முதல் 3000 மீட்டர் உயரம் முதல் 7000 மீட்டர் உயரம் வரை உள்ள வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவை அந்த இடத்துல தடுத்து கொண்டும் நிற்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வடகடலோர மழை தொடர்ந்து கொண்டும் இருக்கிறது. ஆக இன்னும் திருவள்ளூரில் மழை ஓய்ந்தாலும் சென்னையில் மழை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் செங்கல்பட்டிலே கூடுதல் மழை பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட ஒக்கியம், துறைப்பாக்கம் 72 மில்லிமீட்டர் மழை, பெரும்பாக்கம் 100 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் இப்பொழுது கூட மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வேலூர் மாவட்டத்திலையும் இப்போ மேற்கு நோக்கி கொஞ்சம் நகர்ந்திருக்கிற காரணத்தினாலே வேலூர் மாவட்டத்திலையும் திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இப்பொழுது மழை தொடர்கிறது. நேற்று இரவு ஏற்கனவே பொழிந்தது, நேற்றைக்கு மாலையும் பொழிந்தது. இப்பொழுது திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் சென்னையில் பெரும்பாலும் மாநகரம் மற்றும் தென் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில், குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம், மரக்காணம், புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. இப்படி கடலுக்குள்ளும் பொழிந்து கொண்டிருக்கிற மேகங்கள் உள்ளே வரும் கண்டிப்பாக. அதாவது விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்குள் இன்றைக்கு காலை மதியம் வரை மழைப்பொழிவை, நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களிலும் மன்னார்குடியிலும் அதிகாலையில் மழை. அதே போல தற்பொழுது